இதற்கு முன்னுள்ள பகுதியை பார்க்காதவர்களுக்கு அதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதையும் பார்த்து மகிழுங்கள். வீட்டின் வெளியே நின்றிருந்த அந்த கருப்பு நிழல் மெதுவாக முன்னே வந்தது. இப்போது அது தெளிவாக தெரிந்தது. அது ஒரு பெரிய கருப்பு ரோபோ. அதன் கண்கள் சிவப்பாக எரிந்தன. கைகளில் மின்னல் போல மின்சாரம் பாய்ந்தது. ஆதி பயத்தில் சிட்டியின் பின்னால் நின்றான். சிட்டி, இது நம்மை தாக்குமா? ஆம், ஆனால் நான் உன்னை பாதுகாப்பேன் என்றது சிட்டி அமைதியாக. அந்த கருப்பு ரோபோ சத்தமாக பேசத் தொடங்கியது. நான் X9, டாக்டர் அரவிந்தின் பழைய ஆய்வகத்தை சேர்ந்த பாதுகாப்பு ரோபோ. ஆதி ஆச்சரியப்பட்டான். அப்படின்னா நீ நல்ல ரோபோவா? இல்லை என்று சிட்டி மெதுவாக சொன்னது. இதன் மெமரியை யாரோ மாற்றியிருக்கிறார்கள். அடுத்த நொடியில் X9 திடீரென்று தனது கையை உயர்த்தியது. பூம் என்று மின்சாரம் சுவரில் பட்டது. ஆதி கீழே விழ ஆல்மோஸ்ட் போனான். அப்போது சிட்டியின் மார்பில் இருந்த நீல சக்தி வட்டம் பிரகாசித்தது. சிட்டி தனது கையை நீட்டியது. ஒரு நீல பாதுகாப்பு கவசம் உருவானது. மின்சாரம் அதில் மோதியவுடன் சிதறி மறைந்தது. வாவ் என்று ஆதி கண்கள் பெரிதாக பார்த்தான். ஆனால் X9 இன்னும் கோபமாகியது. சிட்டி, நீ திரும்ப வரவேண்டும். இல்லை என்று சிட்டி தைரியமாக சொன்னது. நான் இனி யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். அதே நேரத்தில் X9இன் மார்பில் ஒரு விசித்திரமான சிவப்பு சின்னம் ஒளிர்ந்தது. சிட்டி அதை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தது. ஆதி, இது மிகவும் ஆபத்தான விஷயம். ஏன்? இந்த சின்னம் ஷேடோ டெக் என்ற ரகசிய குழுவின் அடையாளம். அந்த பெயரை கேட்டவுடன் திடீரென எல்லா விளக்குகளும் அணைந்து போனது. முழு வீடும் இருட்டானது. பிறகு ஒரு குரல் மட்டும் கேட்டது. சிட்டியை பிடியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்பில் காத்திருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான ரோபோ பிடிக்கும்? கீழே சொல்லுங்கள். தொடரும்.